செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திட வாரீர், நன்றியின் பலியை செலுத்திட வாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த இறைவனுக்கு. பெரும் பலியாம் உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததின்றாலது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திட வாரீர், நன்றியின் பலியை செலுத்திட வாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த இறைவனுக்கு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். சுல்தான்பேட் மறைமாவட்டத்தினுடைய பாதுகாவலராக இருக்கின்ற புனித செபஸ்தியார் மறைசாட்சியாக மரித்து தன்னுடைய விசுவாசத்தின் வழியாக எண்ணற்ற மக்களுக்கு நம்பிக்கையை பகிர்ந்து கொடுத்தவர். இன்றைக்கு அவரை பாதுகாவலராக பெற்றிருக்கின்ற நம்முடைய மறைமாவட்டம் அதே மறைசாட்சிய விசுவாசத்தால் தொடர்ந்து வளர்ச்சி பெறவும், எண்ணற்ற ஆன்மாக்கள் ஆண்டவரை தேடி வரவும், இன்னும் சிறப்பாக இந்த மறைமாவட்டத்தினுடைய பணிகள் அனைத்தும் எல்லா மனிதர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்றும் சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோ. உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப் பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 7வது அதிகாரம் 1-3 மற்றும் 15-17 முடிய இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, மெல்கிசதேக்கு சாலோம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்துள்ளார். ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றிலும் இருந்து 10 பங்கை இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலோமின் அரசர். அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார். வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்க செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவுயர்ந்து பனியைப் போல் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவாக்கியங்கள் 1 முதல் 6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, கை சூம்பிய ஒரு மனிதனை ஓய்வு நாளில் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகின்றார். கை சூம்பிய மனிதனை குணமாக்குவது ஒரு பக்கம், அதே சமயத்தில் இன்றைக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, ஓய்வு நாளில் சுகமாக்குவது அது அடுத்த கட்டம். இன்றைய நற்செய்தியில 3 விதமான காரியங்களை குறித்து நாம் ஆலோசித்து பார்க்கலாம். ஒன்று ஓய்வு நாள் சட்டம், மற்றொன்று கை சூம்பிய மனிதன் சுகம் பெற்றது, மூன்றாவது பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இந்த 3 காரியங்களையும் அலசி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஓய்வு நாளிலே அவர்கள் வந்தது வழிபாட்டிற்காக. தொழுகை கூடத்திற்குள் ஆண்டவர் இயேசுவும் செல்லுகின்றார். அதே சமயத்தில் அங்கே ஜெபக்கூடத்திற்குள்ளாக மற்றவர்களும் இருக்கின்றார்கள். எல்லாரும் ஒன்று கூடியது வழிபாட்டிற்காக. ஆனால் அந்த இடத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்னன்னா, கை சூம்பிய மனிதர் அந்த இடத்திற்கு வருகின்றார். நிச்சயமாக அவர் எதிர்பார்த்து வந்திருக்க வேண்டும். இயேசுவிடமிருந்து சுகத்தை குணத்தை எதிர்பார்த்து அவர் வந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல தான் அந்த வழிபாட்டிற்காக கூடிய கூட்டத்தில் இருந்த சிலருடைய மனநிலை பட்டவர்த்தமாக வெளியே தெரிய வருகின்றது. என்ன பண்றாங்க, சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். வழிபாட்டிற்காக வந்த கூட்டம் கடவுளை வழிபடுவதற்கும் நன்மையை பகிர்ந்து கொள்வதற்கும் முன்வர வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் அங்கு வந்த அந்த கூட்டத்தில் கூட அந்த மனிதர்களுடைய எண்ணம் சிந்தனை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, குற்றம் சுமத்தும் நோக்குடன் அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். என்னன்னா ஓய்வு நாள் சட்டம். ஓய்வு நாள் சட்டம் சொல்லுகின்றது, இவ்வளவு தூரம் தான் நடக்கணும், அதற்கு மீறி நடக்கக்கூடாது, இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இந்த காரியங்களை செய்யக்கூடாது, அல்லது ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது, அத்தியாவசிய தேவைகள் என்று சொல்லி சிலவற்றை குறிப்பிட்டு வைத்திருந்தார்கள். அதை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி. அதில் அப்படி பார்க்க போனோம் அப்படின்னம்னா, இன்றைக்கு கை சூம்பிய மனிதன் அந்த ஓய்வு நாளில் குணப்படுத்துவதற்கு கூட சில சட்டங்களை எழுதி வைத்திருந்தார்கள்.
அல்லது குணப்படுத்துகின்ற நிகழ்வுகளை கூட தடுத்து வைத்திருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்னா, உயிருக்கு எப்பொழுது ஆபத்து நேரிடுகின்றதோ அப்பொழுது மாத்திரம் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். அதான் ஓய்வு நாள் சட்டம். ஒருவேளை ஒரு மனிதன் சாதாரண காய்ச்சலிலோ அல்லது சில உடல் வலிகளிலோ அவதிப்படுகின்றான் என்றால் அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. ஓய்வு நாளில் எப்பொழுது உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றதோ, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண் கருத்தாங்கி இருக்கின்றால், அன்றைக்கு அவளுடைய குழந்தை பேர் என்றால், அவர் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய பிரசவ நாள் என்றால், அந்த பிரசவ நாளில் அதை கூட அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை. மாறாக எப்பொழுது குழந்தையின் உயிருக்கோ அல்லது தாயின் உயிருக்கோ அங்கு மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லி உணர்கின்றார்களோ அப்பொழுது அவர்களை சிகிச்சைக்கு அழைத்து சென்றால் போதும். இல்லை என்றால் எந்த விதமான சிகிச்சையும் கொடுக்க தேவையில்லை. மருத்துவ சிகிச்சை கூட ஓய்வு நாளிலே அவர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள். அதனால தான் அவங்க உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது கை சூம்பிய மனிதன் பல ஆண்டுகளாக இந்த நோயை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே அந்த நாளில் குணப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லி அதையும் தடுத்து வைத்திருந்தார்கள். அதனால தான் அவங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு இந்த இடத்தை பயன்படுத்துகின்றார். இந்த சூழலை அவர் கையாளுகின்றார், சிறப்பாக கையாளுகின்றார். ஒரு நற்செய்தி அறிவிப்பதற்கு, அழுத்தம் திருத்தமான செய்தியை கொடுப்பதற்கு இந்த புதுமையை, அதிசயத்தை அன்றே அவர்களுக்கு முன்பாக செய்கின்றார். ஓய்வு நாள் என்பது வழிபாட்டிற்கான ஒரு நாள், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆனால் ஓய்வு நாள்ல நன்மைகளை செய்வதற்கு யாரும் எந்த தடையும் போட முடியாது என்ற புதிய சட்ட நுணுக்கத்தையும் அதற்குள் உட்புகுத்துகின்றார். ஓய்வு நாள் சட்டத்தை ரொம்ப கடுமையா பின்பற்றிய அந்த பரிசேய கூட்டம் இந்த இடத்துல இயேசுவை குற்றப்படுத்த பார்க்கின்றது. இயேசுவை பொறுத்தவரை நன்மைக்கு அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற உதவிகளுக்கு, இரக்கத்திற்கு எந்த நாளும் நேரமும் சட்டமும் இல்லை. எந்த சட்டமும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. மனிதநேய சட்டத்தை மாத்திரமே அடிப்படையாக கொண்டு செயல்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அன்றைக்கு அந்த கை சூம்பிய மனிதனை நோக்கி கையை நீட்டும் என்று சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுக்கின்றான். அவன் சுகம் பெற்று எழுந்து செல்லுகின்றான். அந்த ஓய்வு நாள் அர்த்தமுள்ள ஒரு ஓய்வு நாளாக மாறுகின்றது. ஒரு மனிதன் வாழ்வு பெற்றது அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது. அதே சமயத்தில் பரிசேய கூட்டம் வெற்று சடங்குகளை முன்னிறுத்தி கொண்டு அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுகத்தையும் குணத்தையும் கூட மறைத்து வைத்திருந்தது, மறுத்து இருந்தது. இயேசு தெளிவாகவும் உறுதியாகவும் அந்த மனிதனை குணப்படுத்துவதன் வழியாக அந்த ஓய்வு நாள் சட்டத்திற்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கின்றார். மூன்றாவதாக ஒரு நிகழ்வு, பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. இயேசுவை குற்றம் சுமத்தும் நோக்குடன் பார்த்தனர். கடைசியா அந்த கைசூம்பிய மனிதன் குணம் பெற்று விட்டான் என்று சொல்லி அவர்களுக்கு சந்தோஷம் கூட வரவில்லை, அல்லது அவனை வாழ்த்துவதற்கு கூட மனம் வரவில்லை, அல்லது இயேசுவை புகழ்வதற்கு கூட ஒரு வார்த்தை இல்லை. மாறாக இயேசுவை ஒழிப்பதற்கு அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார். அது எப்படி அப்படின்னா, இந்த பரிசேய கூட்டம் என்பது நிச்சயமாக ஒருபோதும் ஏரோதியரோடு சேரமாட்டார்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஜென்ம பகை. ஆனால் இயேசுவை ஒழிப்பதற்கு இவர்கள் இருவரும் கைகோர்க்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வெறுப்பையும் வைராக்கியத்தையும் வளர்த்தெடுத்திருந்தார்கள். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். ஓய்வு நாள் ஆண்டவருக்குரியதான். அதே சமயத்தில் அயலானுக்கு நன்மை செய்வதில் அது எந்த தடையும் இருக்க முடியாது. ஓய்வு நாள் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் எழுதப்படாத பல்வேறு சட்டங்களை, நியமங்களை, விதிகளை நம்முடைய உள்ளத்திற்குள் வளர்த்தெடுத்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் அழித்துவிட்டு ஒற்றை சட்டத்தை முன்னிறுத்துவோம். மனிதநேய சட்டத்தை, மனிதன் வாழ்வு பெறுகின்ற சட்டத்தை முன்னிறுத்தி அதை ஒட்டி நிற்கின்ற எல்லா சட்டங்களையும் மதிப்போம். மற்றவற்றை தூக்கி எறிவதற்கு முன்வருவோம்.
நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாளி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற எங்களுடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மகனே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்றும் அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். இந்த நிலைதான் ஆனாலும் எந்த அன்பு மாறாது. எந்த நிலைதான் ஆனாலும் இந்த அன்பு மாறாது. அஞ்சாதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித செபஸ்தியார் எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ, அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி செழிப்படைவதாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழியவே தூய செபஸ்தியாரே, என்றும் உன் புகழ் வாழியவே. வாழியவே என்றும் வாழியவே தூய செபஸ்தியாரே, என்றும் உன் புகழ் வாழியவே. எங்கள் அருள் வாழ்விலே வந்த இறை தூதரே, உந்தன் திருநாளிலே ஒன்றாய் புகழ் பாடினோம். எங்கள் அருள் வாழ்விலே வந்த இறை தூதரே, உந்தன் திருநாளிலே ஒன்றாய் புகழ் பாடினோம். வாழியவே என்றும் வாழியவே
தூய செபஸ்தியாரே என்றும் உன் புகழ் வாழியவே. பிறந்தது பிரான்ஸ் நாட்டிலே, கல்வி பயின்றது இத்தாலியிலே. இறை மக்கள் பலரும் கொடும் மன்னன் கரத்தால் வதைப்பட்ட நாளில் படை சேர்ந்தாயே. விசுவாசம் ஒன்றேதான் லட்சியமாக கொண்டாயே. நற்செய்தி நெறிவாழ்வில் மக்களை வாழ்ந்திட செய்தாயே. சிறைப்பட்ட நண்பர்கள் மறைவிட்டு போகாமல் இறைவார்த்தை தனை தந்து திடம் செய்தாயே. வாழியவே என்றும் வாழியவே, தூய செபஸ்தியாரே என்றும் உன் புகழ் வாழியவே. இராணுவ பணி வாழ்விலும் அன்பு திருமறை நெறி வாழ்ந்தாயே. மன்னனின் கோபம் மலை போல் எழுந்தாலும் மண் மீது விசுவாசம் தனை காத்தாயே. மானிடரின் வாழ்வினிலே வந்திடும் துயரினை தீர்த்தாயே. தீராத பெரும் நோய்கள் தீர்த்திடும் வரமே கொண்டாயே. அனைத்திலும் ஆண்டவர் திருவுளம் கண்டாய். அம்புகள் பாய்ந்திட என் உயிர் தந்த